தொடர்ந்து கனமழை நீடித்து வரக்கூடிய சூழலில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளும் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் எழும்பூரில் NDRF தயார் நிலையில் இருக்கிறது. பெஞ்சல் புயல் சென்னையை நெருங்குவதால் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. பல்வேறு இடங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதால் தேசிய பேரிடர் மீட்புப் படை விரைந்திருக்கிறார்கள். அரக்கோணத்திலிருந்து 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் எழும்பூரில் முகாமிட்டிருக்கிறார்கள். பெஞ்சல் புயல் சென்னையை நெருங்குவதால் அங்கு பலத்த மழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. பல்வேறு இடங்களில் கனமழை நீடித்து வெள்ள நீரானது தீங்கக்கூடிய சூழலில் தற்பொழுது NDRF படையினர் 30 பேர் கொண்ட குழுவானது தற்பொழுது அரக்கோணத்திலிருந்து சென்னை விரைந்திருக்கிறது. எழும்பூரில் அவர்கள் வந்தடைந்திருக்கிறார்கள். அங்கு தயார் நிலையில் அவர்கள் இருப்பதாகவும் கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. அதன் ஒரு பகுதியாக எழும்பூர்ல NDRF வீரர்கள் இருக்கிறார்கள். 30 பேர் கொண்ட குழு இருக்கிறது. என்னென்ன அதிநவீன கருவிகளோடு அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள்? இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கௌதமி. தெற்கு வங்கக்கடல் பகுதியில நிலவி வரக்கூடிய பெஞ்சல் புயலானது மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் சென்னையிலிருந்து 140 கிலோமீட்டர் தற்பொழுது இந்த புயல் என்பது நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக சென்னைக்கு இன்னைக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக நேற்று இரவு முதலே சென்னையில பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில் அரக்கோணத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு படையினர் எழும்பூர்ல மீட்பு பணி விவரங்களோடு அந்த பொருட்களோடு தற்பொழுது 30 பேர் கொண்ட ஒரு குழுவினர் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை தெரிவித்திருக்கிறது. தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சென்றிருக்கிறார்கள். அதே போல புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கும் தேசிய பேரிடர் மீட்பு படை சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை எழும்பூர்ல தற்பொழுது 30 பேர் கொண்ட ஒரு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ரப்பர் படகுகள், மரம் வெட்டும் கருவிகள் உள்ளிட்ட அதிநவீன உபகரணங்களோடு தற்பொழுது அவர்கள் தொடர்ந்து தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் உணவு, குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுடன் 329 நிவாரண மையங்கள் சென்னை மாநகராட்சி சார்பாக தற்பொழுது தயார் நிலையில் உள்ளதாகவும் 120 சமையல் கூடங்களும் அப்போதைய மளிகை பொருட்களுடன் தயார் நிலையில் இருப்பதாக நேற்றைய தினமே அறிவிப்பு என்பதை வெளியிட்டிருந்தாங்க. நிவாரண முகாம்கள் ஒரு பக்கம் தயாராக இருந்தாலும் மீட்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது தேசிய பேரிடர் மீட்பு பணி சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். ரப்பர் படகு, மரம் வெட்டும் கருவி உள்ளிட்ட அந்த பொருட்களோடு 30 பேர் கொண்ட ஒரு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் எழும்பூர்ல தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாநில பேரிடர் மீட்பு படையினர் சார்பாக சென்னை கொரட்டூர் மற்றும் பள்ளிக்கரணையில அவர்களும் சென்னை கொரட்டூர்ல 21 பேர் கொண்ட மாநில பேரிடர் மீட்பு படையினரும், பள்ளிக்கரணையில் 20 பேர் கொண்ட மாநில பேரிடர் மீட்பு படையினர் தற்பொழுது அவர்களும் ரப்பர் படகுகள், மரம் வெட்டும் கருவி உள்ளிட்ட அந்த பொருட்களோடு அவர்களும் தயார் நிலையில் இருப்பதாக அது தகவல் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் தேசிய பேரிடர் மீட்பு படையினர், மறுபக்கம் தமிழ்நாடு மாநில பேரிடர் மீட்பு படையினர் அப்படின்னு அவர்கள் இந்த ரப்பர் படகு, மரம் வெட்டும் கருவிகள் உள்ளிட்டோடு தற்பொழுது தயார் நிலையில் இருப்பதாக தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.